அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாடப்பகுதி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வளம் பெருகுக. இந்த வளம் பெருகுக பாடத்தில் நூல் குறிப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமேல் பாடத்துக்குள்ளே நம்ம செல்லலாம். அதாவது நம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு நமது நாட்டின் வளமே முக்கிய காரணம் ஆகும். வளங்களில் மிக முக்கியமானது நீர்வளமாகும். நீரின்றி அமையாது உலகு என்று நம் முன்னோர்கள் அனைவரும் கூறுகின்றனர். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் மலை வளம் பற்றியது தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றதெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். வேளாண்மை நமது நாட்டின் முதுகெலும்பு என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி எதுவென்றால் தகடூர் யாத்திரை என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தகடூர் என்பது தருமபுரியை குறிக்கும். அக்காலத்தில் தருமபுரியை ஆண்டவர் கடையெழு வள்ளல்களில் அதிகமானும் ஒருவர். அவைக்கு நெல்லிக்கனி தந்து தமிழ் புலவர்களை வளர்த்த நாடு தகடூர். அப்படிப்பட்ட வழிவந்த ஒரு குறுநில மன்னருக்கும் சேர மன்னருக்கும் ஒரு நாள் நீண்ட பகை இருந்தது. போர் தொடுத்தார்கள். குறுநில மன்னன் ஆட்சியை இழந்தான், பெருந்தோல்வி அடைந்தான். இதை பற்றி தான் இப்பாடல் நூல் விளக்குகிறது. தகடூர் யாத்திரை என்பது ஒரு புறத்துரட்டு நூலாகும். மனித வாழ்வை நாம் அகம் புறம் என இரு பிரிவாக பிரிக்கலாம். மனிதன் இல்லத்து வாழ்க்கையை துறந்து வெளிப்புற வாழ்க்கையை வாழ்வதுதான் புற வாழ்க்கை என்கிறோம். இக்கதையில் இந்நூல் முழுவதும் போரின் சிறப்புகளை கண்டுகளித்தவாறே அதனிடையே நிகழும் நிகழ்வுகளை முன்னிறுத்தி காட்டுகிறது. எனவேதான் யாத்திரை என அழைக்கப்படுகிறது. இதன் ஆசிரியர் யார் என்று தெரியாது. ஆயினும் இந்நூல் புறத்திரட்டு பாடல்களாக அமைந்துள்ளது. மேலும் முக்கியமான செய்திகளை நமக்கு தருகிறது. மலைவளம் 1330 குறளில் வான் சிறப்பு பகுதியில் மலையின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்காக கூறியுள்ளார் வள்ளுவர். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்று மிக அழகாக மலையின் அவசியத்தை பற்றி நமக்காக கூறியுள்ளார் திருவள்ளுவர்.